So hi, welcome back to our channel. And இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1ல வந்துட்டு ஃபுல்லா ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துடலாம். சம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். அடக்க விலைனா என்ன, விற்ற விலைனா என்ன, லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ லாபம் அப்படின்னா என்னது? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை, அதுதான் வந்துட்டு லாபம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் ஆர் கெயின் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அடுத்தது நஷ்டம் அப்படின்னா என்ன? அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. அப்படியே உள்டா, லாபத்தை அப்படியே உள்டா பண்ணா நஷ்டம். லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலே தெரியும், எது ஜாஸ்தியோ அதை ஃபர்ஸ்ட் போட்டு கம்மியை செகண்ட் போட்டு மைனஸ் பண்ணோம்னா அப்பதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த லாஜிக்ல போட்டோம்னாலே தெரியும். ஏன்னா நஷ்டம் அப்படின்னா என்ன இருக்கும்? நம்ம வாங்கினதை விட விற்ற விலை கம்மியா இருக்கும். அப்ப அஃப்கோர்ஸ் எது அதிக விலை? வாங்கினது தான். அப்ப அதிக விலை தான் ஃபர்ஸ்ட் போடணும். அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அடுத்தது லாப சதவீதம் அப்படின்னா வந்துட்டு அடக்க விலை லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்டு 100 போட்டோம்னா லாப சதவீதம். ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த காஸ்ட் பிரைஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டு 100. ஓகேங்களா? நஷ்ட சதவீதம் அப்படின்னா அதே தான், நஷ்டம் டிவைடட் பை அடக்க விலை. அங்க லாபம் வரும், இங்க நஷ்டம் வரும். அது ஒண்ணுதான் வித்தியாசம். மற்றபடி அடக்க விலை தான் சதவீதத்துக்கே வரும். ஓகேங்களா? எப்பவுமே லாபமும் நஷ்டமும் வந்துட்டு அடக்க விலை மேலதான் வந்துட்டு நம்ம கால்குலேட்டே பண்ணுவோம். ஸோ லாபம் நஷ்டம்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வேண்டியது அடக்க விலை தான். அடக்க விலைன்னா என்ன? ஒரிஜினல் பிரைஸுக்கு அது ப்ராஃபிட்டா, ஒரிஜினல் பிரைஸுக்கு அது லாஸா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு ரொம்ப முக்கியம். விற்ற விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாப சதவீதம் டிவைடட் பை 100 இன்டு அடக்க விலை. இங்கேயும் அடக்க விலை தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்ட் டிவைடட் பை 100 இன்டு காஸ்ட் பிரைஸ். அதே வந்து நமக்கு நஷ்ட சதவீதம் லாஸ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விற்ற விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் டிவைடட் பை 100 இன்டு அடக்க விலை. ஓகேங்களா? அடுத்தது செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டு அடக்க விலை. ஓகேங்களா? ஸோ நஷ்ட சதவீதம் கொடுத்தா மைனஸ் பண்ணி விற்ற விலை கண்டுபிடிக்கணும். லாப சதவீதம் கொடுத்தாங்கன்னா பிளஸ் பண்ணி விற்ற சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் தான் தெரியுதுன்னா ஈஸியா நம்ம சம் போட்டுடலாம். அடுத்தது தள்ளுபடி. தள்ளுபடினா என்ன? ஒரு டேக்ல குறிச்சிருக்க ரேட்டுக்கு எவ்வளவு பர்சன்ட் தள்ளுபடிங்கிறது தள்ளுபடி. ஸோ விற்ற விலை அப்படின்னா என்ன ரேட் குறிச்சிருக்கோமோ அதுல இருந்து தள்ளுபடி மைனஸ் பண்ணிட்டு கொடுத்துருவோம் ஒரு பொருளை. ஓகேங்களா? அதுதான் விற்ற விலை. ஸோ விற்ற விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. தள்ளுபடி பர்சன்டேஜ் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? அது தள்ளுபடி சதவீதம் அப்படின்னா தள்ளுபடியை வந்துட்டு குறித்த விலையின் மீது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. லாபம் நஷ்டம் வந்து அடக்க விலையின் மீது நம்ம கணக்கிடுவோம். தள்ளுபடியை வந்துட்டு குறித்த விலையின் மீது கணக்கிடுவோம். குறித்த விலைனா என்ன? டேக் பிரைஸ். டேக்ல என்ன ரேட் இருக்கோ அதுக்கு தான் டிஸ்கவுண்ட் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ குறித்த விலைக்கு தள்ளுபடி. தள்ளுபடி டிவைட் பை குறித்த விலை இன்டூ 100. டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைட் பை மார்க்டு பிரைஸ் இன்டூ 100. பர்சன்ட்னால இன்டூ 100. ஸோ அடுத்தது மொத்த அடக்க விலை. இது நான் சொல்லியிருப்பேன் இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொருளோட ஒரிஜினல் பிரைஸ் பிளஸ் அதை கொண்டு வரதுக்கு மற்ற அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது எல்லாமே சேர்த்தாதான் அது மொத்த அடக்க விலை. மொத்த அடக்க விலை ஈக்குவல் டு அடக்க விலை பிளஸ் இதர செலவு. டோட்டல் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ சம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்போதும் டேஷ் மீது கணக்கிடப்படும். இப்பதான் ஃபார்முலால பார்த்தோம். ஓகேங்களா? நட்ட சதவீதம் அப்படின்னா என்ன? நட்ட சதவீதம் ஈக்குவல் டு என்ன வரும்? நட்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்டு 100 போட்டோம்னா என்னது? நட்ட சதவீதம். ஸோ லாபம்னாலும் லாபம் டிவைடட் பை அடக்க விலை. ஸோ அப்போ எது மீது கணக்கிடப்படுகிறது? அடக்க விலை. காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் த காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஓ ஸோ எது மேலே போடுறோம்? காஸ்ட்
price மேல தான் calculate பண்றோம். So cost price. So அடுத்த சம் பாருங்க. ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் 8000 ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் ஓகேங்களா அப்ப லாப சதவீதம் எவ்வளவு ஓகேங்களா 8400க்கு விற்கப்படுகிறது சோ விற்ற விலை எவ்வளவு எத்தனை ரூபாய் விக்கிறாங்க 8400 ஓகேங்களா அப்ப அந்த அலைபேசியின் அடக்க விலை எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க சோ அடக்க விலை என்னது தெரியாது ஓகே சோ இப்போ நம்ம விற்ற விலைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு selling price விற்ற விலை நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க லாப சதவீதம் தான் கொடுத்திருக்காங்க லாப சதவீதம் கொடுத்தா என்ன பண்ணனும் பிளஸ் போடணும் 100 பிளஸ் லாப சதவீதம் divided by 100 into அடக்க விலை ஓகேங்களா சோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு அடக்க விலை எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா சோ விற்ற விலை கொடுத்திருக்காங்களா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8400 ரூபாய்க்கு வித்திருக்காங்க ஓகேங்களா சோ 100 பிளஸ் லாப சதவீதம் எவ்வளவு 20 divided by 100 into அடக்க விலை தெரியாது சோ நம்ம அத அப்படியே வெச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா எப்படி வரும் 8400 equal to 100 plus 20 120 divided by 100 ஓகேங்களா into அடக்க விலை ஓகேங்களா சோ இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினா 0 க்கு 0 கேன்சல் ஓகேங்களா 12 யும் 840 கேன்சல் பண்ணா இது ரெண்டால கேன்சல் பண்ணா இது 6 இது 4 2 0 ஓகேங்களா திருப்பி கேன்சல் பண்ணோம் அப்படினா 6 36 7 42 70 ஓகேங்களா சோ அடக்க விலைய அப்படியே வெச்சிட்டு 70 இந்த 100 கீழ இருக்கிற 100 இந்த சைடு போனா என்ன ஆகும் மேல போகும் அப்ப என்ன ஆகும் into 100 equal to 70 into 100 7000 ஓகேங்களா சோ அடக்க விலை என்னது 7000 சோ இந்த எந்த ஃபார்முலா ஞாபகத்துக்குள்ள இம்பார்ட்டன்ட் சொன்னேன்ல ஒரு ஃபார்முலா அதுதான் இதே இடத்துல இந்த லாப சதவீதத்துக்கு பதிலா ஓகேங்களா லாப சதவீதத்துக்கு பதிலா நஷ்ட சதவீதம் ஓகேங்களா லாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவீங்க மைனஸ் போடணும் லாப சதவீதம் கொடுத்தா பிளஸ் போடணும் நஷ்ட சதவீதம் கொடுத்தா மைனஸ் போடணும் ஒரே ஃபார்முலா தான் என்ன சதவீதம் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி போடணும் சோ இங்கிலீஷ்ல क्वेश्चन பாருங்க ஒரே நிமிஷம் A mobile phone is sold for 8400 sold அப்ப இது என்னது 8400ங்கிறது selling price gain of 20% so இது என்னது gain percentage the cost price of the mobile phone is cost price னா என்னது அடக்க விலை ஓகேங்களா எவ்வளவு அப்படி கேக்குறாங்க சோ என்ன ஃபார்முலா நம்ம தமிழ்ல போட்டோம்ல அதேதான் சோ selling price equal to 100 plus நமக்கு கொடுத்திருக்கிறது gain percentage அதனால gain percentage போடுறேன் loss percentage கொடுத்தாங்கன்னா 100 minus loss percentage அப்படி போடணும் into cost price இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு cost price எவ்வளவு வருது அப்படினா 7000 ஓகேங்களா சோ அடுத்த சம் பார்க்கலாமா சோ அடுத்த சம் பாருங்க ஒரு பொருளானது 7.5% நஷ்டத்தில் சோ இது என்னது நஷ்ட சதவீதம் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது இது என்னது விற்ற விலை எனில் அந்த பொருளின் அடக்க விலை காண்க ஓகேங்களா சோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதே ஃபார்முலா தான் லாப சதவீதம் கொடுத்தா பிளஸ் போடணும் நஷ்ட சதவீதம் கொடுத்தா மைனஸ் போடணும் சோ இந்த சம்ம வந்து நீங்களே கண்டுபிடிங்க நான் கொடுத்த அதே ஃபார்முலா தான் இங்க என்ன பண்ணணும் லாப சதவீதத்தை அழிச்சிட்டு நஷ்ட சதவீதத்தை போடணும் புரிஞ்சுங்களா இல்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருக்கும்
ஃபார்முலா என்ன, விற்ற விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் பதிலா என்ன போடணும், நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்கிறதுனால மைனஸ் போடணும், டிவைடட் பை 100 இன்டு அடக்க விலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நஷ்ட சதவீதத்தை பாருங்க, நம்மளுக்கு வந்து கலப்பு பின்னமா இருக்கு, அதை நம்ம பின்னமா மாத்திக்கணும். ஸோ அது எல்லா சம்பளையும் பார்க்கறது தான். நஷ்ட சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பின்னமா மாத்தினா எப்படி வரும், 15/2% அப்படின்னு வரும். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா விற்ற விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 555க்கு விற்கப்படுகிறதா, 555 ஈக்குவல் டு 100 மைனஸ் 15 டிவைடட் பை 2 டிவைடட் பை 100 இன்டு காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன வரும், 200 மைனஸ் 15 டிவைடட் பை 2. ஸோ 2 இங்கே வந்துருமா, இப்போ என்ன ஆன்சர் வரும், 200 மைனஸ் 15 அப்படின்னா 185 டிவைடட் பை 200 இன்டு காஸ்ட் பிரைஸ். இந்த சைடு என்ன வரும், 555. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்னது, 600. ஓகேங்களா? சால்வ் பண்ணி நீங்களே போடுங்க. ஆல்மோஸ்ட் நானே போட்டேன் எப்படின்னு. ஸோ அதை சால்வ் பண்ணி போடுங்க. அடுத்தது பாருங்க, ரூபாய் 4500 குறித்த விலையாக கொண்ட, குறித்த விலைன்னா என்னது, டேக் பிரைஸ். குறித்த விலைனாலே டேக் பிரைஸ். குறித்த விலையாக கொண்ட ஒரு அறவை இயந்திரம், ஒரு மிஷின் வந்துட்டு தள்ளுபடிக்கு பின், டிஸ்கவுண்ட் தள்ளுபடிக்கு பின் 4440க்கு விற்கப்பட்டது. ஸோ இதுதான் என்னது, விற்ற விலை எனில் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? a mixer grinder marked at 4500. So marked price எவ்வளோ, 4500. sold for selling price எவ்வளோ, 4140. ஓகேங்களா? 4140 after discount, தள்ளுபடிக்கு பிறகு. ஓகேங்களா? அப்போ discount percentage என்ன, the rate of discount எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ discount percentage ஃபார்முலா என்னது, discount percentage equal to discount divided by marked price into 100. ஓகேங்களா? so தள்ளுபடி சதவீதம் equal to தள்ளுபடி divided by குறித்த விலை into 100. ஓகேங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா தள்ளுபடி சதவீதம் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். தள்ளுபடி எவ்வளோ, மேலே தள்ளுபடி கொடுக்கலாம், தள்ளுபடி டைரக்டா கொடுக்கல. ஸோ தள்ளுபடியோட ஃபார்முலா என்ன, தள்ளுபடி ஈக்குவல் டு என்னது, குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. ஓகேங்களா? discount equal to marked price minus selling price. ஓகேங்களா? சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா தள்ளுபடி டிஸ்கவுண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படினா குறித்த விலை எவ்வளவு 4500, விற்ற விலை எவ்வளவு 4140. சோ இத மைனஸ் பண்ணோம் அப்படினா இது 60, இது என்ன ஆகும் 4 ஆகும். அப்ப 3 4360. இதுதான் வந்து என்னது தள்ளுபடி. சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 4360 divided by குறித்த விலை எவ்வளவு 4500. சாரிங்க குட்டி மிஸ்டேக். சோ 360 4 ல 4% என்னது 0 360 தள்ளுபடி எவ்வளவு 360 divided by 4500 into 100. ஓகேங்களா? சோ கேன்சல் பண்ணோம்னா 0 0 0 0 கேன்சல். 360 divided by 45.
ஓகே, ஆன்சர் பண்ணி பார்ப்போமா? 5th டேபிளில் பண்ணோம்னா இது 9, ஓகேங்களா, 9 டைம் வரும். இதை வந்து 5ஆம் வாய்ப்பாடில் பண்ணால் 7 5 15, பேலன்ஸ் 1, 2 10. ஸோ 72 டிவைடட் பை 9. இது 9ஆம் வாய்ப்பாடில் அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 5 45, 54, 6 54, 7 63, 8 72. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்ன? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 8%. ஓகேங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 8%. ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்க. மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் 325 மதிப்புடைய ஒரு டி சட்டைக்கும், டி ஷர்ட்டுக்கும் 5% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது எனில் மொத்த ரசீது தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அதாவது இங்கிலீஷ்ல கொஸ்டின் பாருங்க. The total bill amount of a shirt costing 575, t-shirt costing 325. ஸோ 2 ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க? 5%. ஓகேங்களா. ஸோ இந்த ஜிஎஸ்டி கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். இது எப்பவுமே நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில்லு போட்டுருவாங்க. ஏபிசி நிறைய பொருள் வாங்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் வந்துட்டு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கான ஜிஎஸ்டி 50 வருது அப்படின்னா அது ரெண்டையும் சேர்த்து போட்டோம்னா தான் என்னது நம்ம கட்ட வேண்டிய பில் அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஜிஎஸ்டி. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இது வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷர்ட்டோட ரேட் எவ்வளோ? சட்டை, ஒரு சட்டையோட ரேட் எவ்வளோ? 575. ஜஸ்ட் நம்ம பில்லு போடுறோம் அவ்வளோதான். டிஷர்ட் அடுத்தது டிஷர்ட்டோட ரேட் எவ்வளோ? 375. ஓகேங்களா. இந்த 2 பொருள் தான் அவங்க வாங்குறாங்க. அப்போ 2 பொருளோட விலையும் சேர்த்து தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ இந்த 2 பொருளோட மொத்த விலை எவ்வளோ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 950. ஓகேங்களா. இந்த 950க்கு நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணணும்? 5% ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 950 இன்டூ 5%. 950 into 5%. 5% என்ன? 5 divided by 100. ஓகேங்களா. ஸோ 0க்கு 0 கேன்சல். இந்த 95யும் 10யும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9.5 வரும். 9.5 into 5. 5 25 5, பேலன்ஸ் 2, 95 45 47. 47.5 ரூபா நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ணணும். 47.5 ரூபா. ஓகேங்களா. ஸோ இது கூட்டினா எவ்வளோ வரும்? 0.5. இது கூட்டினா 7 9 9. ஸோ நம்ம மொத்தமாக கட்ட வேண்டிய ரேட் எவ்வளோ அப்படின்னா 997.5. இத்தனை ரூபா வந்துட்டு நம்ம பில் அமௌண்ட்டு கட்டணும். ஓகேங்களா. டோட்டல் பில் அமௌண்ட், மொத்த ரசீது தொகை. ஓகேங்களா. 997.5. இதுதான் நம்ம கட்ட வேண்டிய மொத்த ரசீது தொகை. ஸோ அடுத்தது போலாமா? அடுத்த சம் பாருங்க. ஒரு பொருளை 820க்கு விற்பதனால், ஸோ விற்ற விலை எவ்வளோ? 820. விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது. நட்ட சதவீதம் எவ்வளோ? 10 ஏற்படுகிறது. அந்த பொருளின் அடக்க விலை என்ன? இந்த சமம் வந்து நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இது என்னது? விற்ற விலை கொடுத்துருக்காங்க, அடக்க விலை கொடுத்துருக்காங்க, நட்ட சதவீதம். இப்போ என்ன ஃபார்முலா வரும்? ஸோ இங்கிலீஷ்லேயே கொஸ்டின் பார்த்துடலாமா? இஃப் செல்லிங் அண்ட் ஆர்டிகல் ஃபார் 820. ஓகேங்களா. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 820. காசஸ் 10% லாஸ். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10% எனில் அந்த செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா. செல்லிங் பிரைஸ்னால 10% லாஸ். தென் ஃபைண்ட் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஃபார்முலா வரும்? விற்ற விலை ஈக்குவல் டு 100 என்ன வரும்? மைனஸ் நட்ட சதவீதம் அப்படிங்கிறனால 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ அடக்க விலை.
ஸோ இதில் நான் எது என்னென்ன விலைன்னு சொல்லிட்டேன், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அடக்க விலையை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 902. இங்கிலீஷில் என்ன ஃபார்முலா வரும்? அதே தான். என்னது? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க் சம்மை நீங்களே போடுங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ ஆன்சர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஒரு பொருளை 810க்கு விற்பதனால் என்னது 810க்கு எத்தனை வித்திருக்காங்க? ஸோ அப்போ என்னது விற்ற விலை. லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றனால் ஏற்பட்ட நட்டமும் சமம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக பிரிக்கணும். ஒரு பொருளை 810க்கு வித்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அதே பொருளை 530க்கு வித்திருக்காங்க அப்படின்னா நட்டம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த பொருளின் அடக்க விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் டேட்டா இருக்குன்னு பார்த்துக்கலாம். The profit earned on the selling price and article 810. ஓகேங்களா? 810க்கு ஒரு ஆர்டிகிள் வித்தா அப்படின்னா ப்ராஃபிட் வருது. இஸ் த சேம் as loss on the selling it for 530. ஓகேங்களா? ஸோ அந்த லாஸும் ப்ராஃபிட்டும் ஈக்குவல். ஓகேங்களா? சேம். then find the cost price. ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் வந்துட்டு 810க்கு செல்லிங் ப்ரைஸ் செல் பண்ணோம் அப்படின்னா வர ப்ராஃபிட்டும் 530க்கு சேல் பண்றப்ப கிடைக்கிற லாஸும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? விற்ற விலை. விற்ற விலை எவ்வளோ? 810. ஸ்டேட்மெண்ட் 1க்கு விற்ற விலை எவ்வளோ? 810. ஸோ அடக்க விலை தெரியுமா? தெரியாது. அடக்க விலை தெரியாது. இப்போ ஃபார்முலா என்ன? இதுல இது வந்து எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப லாபம் ஈக்குவல் டு என்னது? லாபத்தோட ஃபார்முலா என்னது? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. ஓகேங்களா? இதுல நஷ்டத்தோட ஃபார்முலா என்ன? அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. நஷ்டமும் லாபமும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னது நம்மளுக்கு? லாபம். ஓகேங்களா? ஸோ லாபம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. விற்ற விலை எவ்வளோ? 810 மைனஸ் அடக்க விலை. ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நஷ்டம். நஷ்டம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. அடக்க விலை தெரியாது, மைனஸ் அடக்க. நஷ்டத்துல எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்காங்க? 530. ஸோ நஷ்ட டைம்ல விற்ற விலை எவ்வளோ? 530. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடக்க விலை கிடைச்சிடும். ஸோ ஈக்குவல் பண்ணலாமா? 810 மைனஸ் அடக்க விலை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 530. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இந்த 530 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். அப்போ 810 ப்ளஸ் 530 ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே இருக்கிற மைனஸ் எக்ஸ் இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ 810 ப்ளஸ் 530 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி வரும்? 810 530 கூட்டணும் அப்படின்னா 40. இதை கூட்டணும் அப்படின்னா 13 ஈக்குவல் டு 2x. ஓகேங்களா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 6 2 12 பேலன்ஸ் 1 7 2 14 0. ஸோ x வேல்யூ எவ்வளோ? 670. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது? 670. இந்த எக்ஸ்ங்கிறது என்னது? அடக்க விலை. புரிஞ்சுங்களா? ஸோ லாபமும் நஷ்டமும் ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம். அவ்வளோதான். லாபம் டைம்ல விற்ற விலை 810, நட்டம் டைம்ல விற்ற விலை 530. ரெண்டு ஃபார்முலா ஈக்குவல் பண்ணா அடக்க விலை நமக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்துட்டு 670. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? The cost price is 670. அடுத்த சம் பாருங்க. 10 அளவுகோல்களின் ஒரே நிமிஷம்.
10 அளவுகோல்களின் விற்ற விலையானது 15 அளவுகோல்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க. ஸோ இந்த சம் வந்துட்டு ஹோம்வொர்க் சம் நீங்களே போடுங்க, எப்படின்னு சொல்றேன். இங்கிலீஷ்ல பாருங்க. if the selling price of 10 rulers, ஓகேங்களா, 10 அளவுகோல்களின் அடக்க விலை, if the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers, then find the profit percent. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 10 அளவுகோல்களின் விற்ற விலை, ஓகேங்களா, 10 அளவுகோல்களின் விற்ற விலை ஈக்குவல் டு 15 அளவுகோல்களின் அடக்க விலை. 15 அளவுகோல்களின் அடக்க விலை, ஓகேங்களா. ஸோ அடக்க விலையும் விற்ற விலையும் ஈக்குவல். 10 அளவுகோலின் விற்ற விலையும் 15 அளவுகோலின் அடக்க விலை ஈக்குவல். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அளவுகோல்னா என்ன, ஸ்கேலு, ஒரு அளவுகோலோட ரேட் வந்து நான் 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இப்போ 10 ரூபா அப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ இது ரெண்டையும் நீங்க இந்த 10 ரூபாங்கிறது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும், ஓகேங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ 10 ரூபா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 10 rupees போடுறோம். ஸோ அப்போ 10 அளவுகோல்கள், ஒரு அளவுகோலோட ரேட் வந்துட்டு ஒரு அளவுகோல் வந்துட்டு 10 ரூபாய், ஓகேங்களா. ஸோ இது எப்படி என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரிஜினல் ரேட்டுன்னு வச்சுக்கலாம், அடக்க விலைன்னு வச்சுக்கலாம், அதாவது காஸ்ட் பிரைஸ். நீங்க எது வேணா அஸ்யூம் பண்ணிக்கலாம், விற்ற விலையும் அஸ்யூம் பண்ணி பார்க்கலாம், காஸ்ட் பிரைஸும் அஸ்யூம் பண்ணி பார்க்கலாம், அடக்க விலையும் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ நான் அடக்க விலை வந்துட்டு 10 ரூபான்னு நான் வச்சிருக்கேன், ஒரிஜினல் ரேட், ஒரு ஸ்கேலோட ஒரிஜினல் ரேட் நான் 10 ரூபான்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த 10 ரூபாய் தூக்கி இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்கிறாங்க, 10 அளவுகோல்களின் விற்ற விலை. ஸோ 10 அளவுகோல்களின் விற்ற விலை நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது, ஓகேங்களா. ஈக்குவல் டு 15 அளவுகோல்களின் அடக்க விலை. அடக்க விலை நம்மளே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், 10 ரூபான்னு போட்டு வச்சிருக்கிறோம், நம்மளே வந்துட்டு அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கோம் அடக்க விலை 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு அளவுகோலின் அடக்க விலை 10 ரூபா அப்படின்னா 15 அளவுகோலின் அடக்க விலை அப்படிங்கிறப்ப என்ன வரும், இன்டூ 10. ஸோ இப்போ இதை வச்சு விற்ற விலை கண்டுபிடிக்கலாமா, 10 அளவுகளின் விற்ற விலை ஈக்குவல் டு 150 ரூபாய். புரிஞ்சுங்களா. ஸோ இப்போ அடக்க விலை அடக்க விலையை நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா விற்ற விலையை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 10 அளவுகளின் விற்ற விலை 150 ரூபாய். அப்போ ஒரு அளவுகளின் விற்ற விலை எவ்வளோ, 150 டிவைடட் பை 10, கேன்சல் பண்ணோம்னா 15. ஸோ ஒரு அளவுகளின் விற்ற விலை 15. ஸோ புரிஞ்சுங்களா, ஒரு அளவுகோலின் அடக்க விலை 10 ரூபா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அளவுகோலின் விற்ற விலை 15 ரூபா நம்மளுக்கு கிடைச்சிடும், இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே தெரிஞ்சிருச்சா, என்ன கேட்குறாங்க, சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. லாப சதவீதம் அது என்ன பண்ணணும், லாப சதவீதம் ஃபார்முலா என்ன, gain percentage equal to gain divided by 100, லாபம் divided by அடக்க விலை into 100, ஓகேங்களா. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியணும், லாபமும் தெரியணும். ஸோ அப்போ லாபம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, விற்ற விலை மைனஸ் அடக்க விலை, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா முன்னாடியே விற்ற விலையும் செல்லிங் பிரைஸ், விற்ற விலையும் அடக்க விலையும். ஸோ அடக்க விலை எவ்வளோ, 10 ரூபா, விற்ற விலை எவ்வளோ, 15 ரூபா. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, விற்ற விலை 15, அடக்க விலை எவ்வளோ 10, மைனஸ் பண்ணா லாபம் எவ்வளோ 5 ரூபா. இப்போ லாபம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா, ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டிவைடட் பை அடக்க விலை எவ்வளோ 10 into 100, கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் ஆயிட்டு 5 into 10 50. ஸோ லாப சதவீதம் எவ்வளோ, 50%. ஸோ ஆன்சர் என்னது, 50%. ஓவர் சம்னு சொல்லிட்டு எல்லாமே நானே போட்டுருக்கேன். அடுத்தது ஒரு ஒளிபெருக்கியை, அடுத்தது
இரண்டு பொருட்கள் ரூபாய் 15 வீதம். ஓகேங்களா, இரண்டு பொருட்கள் ரூபாய் 15 வீதம் சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். Some articles are bought at 2 for 15. 2 10 ரூபா 3 10 ரூபா விற்கிறாங்க இல்லைங்களா, அதே தான். 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சரி, ஆமா 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனா அது வந்துட்டு அவங்க வாங்கினது 2 பொருள் 15 ரூபா, வித்தது எவ்வளோ 3 பொருள் 25 ரூபான்னு வித்திருக்காங்க. 3 for 25 அப்படின்னு வித்திருக்காங்கன்னா எத்தனை ரூபாய் லாபம், லாப சதவீதம் எவ்வளோ, கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 2 for 15 கொடுத்துருக்காங்களா, ஸோ 2 பொருள் வந்துட்டு 15 ரூபாய். இங்கே வந்துட்டு இது ஒன்னா பிரிச்சிடலாம், ஆரம்பத்திலேயே பிரிச்சுட்டா சம்ம ஈஸியா இருக்கும். 2 பொருள் 15 ரூபாய் அப்படின்னா ஒரு பொருள் எவ்வளோ 15 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா 7.5 ரூபாய். ஸோ ஒரு பொருள் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க 7.5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 3 பொருள், ஓகேங்களா 3 பொருள் 3 ஆர்டிகிள் வந்துட்டு 25 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்போ ஒரு ஆர்டிகிள் எத்தனை ரூபா, ஒரு ஆர்டிகிள் ஒரு பொருள் எத்தனை ரூபா 25 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன வரும் 3 21 8 3 24. ஓகேங்களா, புள்ளி என்ன ஒரு பேலன்ஸ் 1 ஒரு 0 போட்டோம்னா 8.3 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், லாபம் தெரியணும். ஸோ ஒரு பொருள் வாங்கினது, ஒரு பொருளை வாங்கினது தான் என்னது காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. ஸோ ஒரு பொருளின் அடக்க விலை ஈக்குவல் டு 7.5 ரூபாய். இது என்னது வித்தது, செல்லிங் பிரைஸ். ஸோ ஒரு பொருளின் விற்ற விலை ஈக்குவல் டு 8.3 ரூபாய். ஓகேங்களா, இப்போ லாபம் எவ்வளோ, லாபம் ஈக்குவல் டு 8.3 மைனஸ் 7.5 போடலாம். நான் அப்படியே பின்னத்தை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்படியே மைனஸ் பண்ணலாமா 8.3 மைனஸ் 7.5. ஸோ இது மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், போட்டோம் அப்படின்னா 8 0.8. ஸோ லாபம் எவ்வளோ 0.8 ரூபாய் லாபம். ஓகேங்களா, ஸோ லாபம் தெரிஞ்சிச்சு. இதை வச்சு என்ன பண்ணணும் லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஸோ கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை அடக்க விலை என்னது காஸ்ட் பிரைஸ் into 100. அப்போ கெயின் எவ்வளோ 0.8 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, ஒரு பொருளுக்கு 7.5 ரூபா into 100. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 108 கூட இது பண்ணோம்னா 80 டிவைடட் பை 7.5 அப்படின்னு வருமா. ஸோ இப்போ டிவைட் பண்ணலாமா, இதையும் வந்துட்டு 10ஆல மல்டிபிள் பண்ணோம் மேலே கீழே அப்படின்னா 800 டிவைடட் பை 75. ஓகேங்களா, ஸோ கேன்சல் பண்ணால் 5 கேன்சல் பண்ணால் 4 5 5 பேலன்ஸ் 2 5 5 25. இதை கேன்சல் பண்ணால் 4 5 5 பேலன்ஸ் 3 6 5 30 160 டிவைடட் பை 15. திருப்பி கேன்சல் பண்ணால் இது 3 இது 3 5 15 பேலன்ஸ் 1 2 32 டிவைடட் பை 3. ஸோ இது இன்னும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 10 2 பை 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்னது 11 1 பை 19. ஓகேங்களா, ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா அவங்க டிவைடால போட்டிருக்காங்க, நியர்பை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் என்ன ஆன்சர் சொன்னேன் 10 2 பை 3, ஏன்னா 32 டிவைடட் பை 3 வருது. ஓகேங்களா, 32 டிவைடட் பை 3 வருது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 2 பை 3 வரும். ஸோ இதையே வந்துட்டு நியர்பை 10 2 பை 3க்கு நியர்பை இருக்கிறதா என்னது 11 1 பை 9. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன்ல எது நியர்பையா இருக்கோ
அதை நீங்கள் குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதே 11/1/9 வரதுனால நம்ம வர வைக்கலாம். எப்படி அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துருப்பேன். ஒரே நிமிஷம், நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துருப்பேன். அதாவது 2 பொருளின் அடக்க விலை வந்துட்டு 15 ரூபாயா, இது வந்துட்டு ஒரு பொருளின் அடக்க விலை அப்படின்னு போடுறப்போ 15/2 வரும். இதை நம்ம 7.5 வைக்காம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 3 பொருளின் விற்ற விலை 25. ஓகேங்களா? அப்போ ஒரு பொருளின் விற்ற விலை எவ்வளோ? 25/3. ஸோ இதையும் கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம கேன்சல் பண்றது என்ன பண்ணோம்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7/21 8 8 3 24. ஸோ 8 3 24 போட்டு பேலன்ஸ் 1 போட்டோம். ஸோ எக்ஸாக்டாக 10 வரும். ஸோ நம்ம எக்ஸாக்ட் டாட் வைக்கல. ஸோ அதனால அப்படியே 25/3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பாருங்க லாபத்துக்கு. லாபம் ஈக்குவல் டு 20 விற்ற விலை தானே, 25/3 மைனஸ் 15/2 போட்டோம் அப்படின்னா லாபம் ஈக்குவல் டு, இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இது காமனாக போட்டோம்னா 6. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 மைனஸ் 15 45. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 5/6. ஸோ லாபம் எவ்வளோ? 5/6. இதைத்தான் நம்ம 0.8ன்னு போட்டோம். இந்த லாபத்தை லாப சதவீதத்துக்கு கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 11/1/19 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாயிண்டாக வச்சும் போடலாம், டிவைட் பண்ணியும் போடலாம். கொடுத்துருக்குற ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்கன்னா அப்படி சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த பாயிண்டை போடாமல் பின்னமாக போடுங்க. ஒரு ஒளிபெருக்கியை அடுத்தது பாருங்க. ஒரு ஒளிபெருக்கியை 768க்கு விற்பதனால் விற்ற விலை எவ்வளோ? 768. ஒரு நபருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. என்னது நஷ்ட சதவீதம்? 20% லாபம் கிடைக்க ஒளிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்னு பார்த்துக்கலாம். By selling a speaker for 768. ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 768. எவ்வளோ பர்சன்ட் லாஸ் ஏற்படுது? 20% லாஸ் ஏற்படுது. லாஸ் பர்சன்டேஜ் கெயின் 20% ஏற்படணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ இப்போ ஒரு ஒளி விற்ற விலை கொடுத்துருக்காங்க, நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. விற்ற விலையும் நஷ்ட சதவீதம் கொடுத்தா நமக்கு என்ன ஃபார்முலா? விற்ற விலை ஈக்குவல் டு 100 நஷ்ட சதவீதம் அப்படிங்கிறனால மைனஸ் நஷ்ட சதவீதம் டிவைடட் பை 100 இன்டூ அடக்க விலை. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20ன்னு கொடுத்துருக்காங்க. விற்ற விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? விற்ற விலை எவ்வளோ? 768. நஷ்ட சதவீதம் எவ்வளோ? 20. ஓகேங்களா? ஸோ இப்போ 768 ஈக்குவல் டு 100 மைனஸ் 20 80 டிவைடட் பை 100 இன்டூ அடக்க விலை. ஓகேங்களா? ஸோ அப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 8ஐயும் 768ஐயும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 8ஐயும் 768ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது ஏற்பாட்டில் போட்டோம்னா இது 4, இது 3 2 6, பேலன்ஸ் 1, 8 2 16, 4 2 8. திருப்பியும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நாலாவது ஏற்பாட்டில் கேன்சல் பண்ணால் இது 1, இது என்ன வரும்? 8 38 9 4 36, பேலன்ஸ் 2, 6 24. ஓகேங்களா? ஸோ என்ன ஆன்சர் வருது? 96 ஈக்குவல் டு 1/10 இன்டூ அடக்க விலை. இந்த 10 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். ஸோ அடக்க விலை ஈக்குவல் டு 960. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 768க்கு விற்றா 20% நட்டமாக இருக்குது அப்படின்னா அதோட அடக்க விலை, பொருளோட அடக்க விலை 960 தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அடக்க விலை கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, விற்ற விலை கேட்டிருக்காங்க. அது எதுக்கு விற்ற விலை அப்படின்னா லாபத்துக்கு. நஷ்டத்தில் விற்றா அடக்க விலை 960 ரூபா. ஓகே.
இப்போ லாபத்துக்கு 20% லாபத்துக்கு வித்தா வித்த விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதே ஸ்டேட்மெண்ட்டை விற்ற விலைக்கு மாற்றி எழுதுங்க. ஃபார்முலா என்ன வரும்? லாபத்துக்கு எழுதணும்னா 100 ப்ளஸ் லாப சதவீதம், அதில் மைனஸ் இதில் ப்ளஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? விற்ற விலை தான் கேட்டிருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியாது. ஈக்குவல் டு 100 ப்ளஸ் அடக்க விலை எவ்வளோ? சரி, லாப சதவீதம் எவ்வளோ? 20 டிவைடட் பை 100 இன்டூ அடக்க விலை. அடக்க விலை தான் நம்மளே கண்டுபிடிச்சிட்டோமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு. ஸோ அடக்க விலை எவ்வளோ? 960. ஓகேங்களா? சால்வ் பண்ணோம்னா 120 டிவைடட் பை 100 இன்டூ 960. ஓகேங்களா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். ஸோ என்ன வருது? 96 இன்டூ 12. விற்ற விலை ஈக்குவல் டு என்ன? 96 இன்டூ 12. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 12 பேலன்ஸ் 1, 9 18 19. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே போட்டோம்னா 6 9 2 5 11. எவ்வளோ வருது? விற்ற விலை ஈக்குவல் டு 1152. ஸோ ஆன்சர் என்னது? 1152. புரிஞ்சுச்சிங்களா? ஸோ விற்ற விலையும் நஷ்ட சதவீதமும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அடக்க விலையை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அடக்க விலையை அப்படி இங்கே எடுத்துட்டு வந்து லாப சதவீதம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா போட்டு அந்த அடக்க விலையை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? விற்ற விலை கிடைச்சிடும். ஸோ விற்ற விலை எத்தனை விலைக்கு அவங்க வித்திருக்கணும்? 1152 ரூபாய்க்கு வித்திருந்தாதான் நம்மளுக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? So by selling the speaker 768 வித்தா 20% லாஸ். அப்போ அவங்க விற்கிறாங்க அப்படின்னா வாங்கினது எவ்வளோ? அடக்க விலை ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் 768 அப்படின்னா காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்கணும். அந்த காஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா. ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ். Selling price equal to 100 plus gain percentage divided by 100 into cost price. இந்த இடத்துல first statement ஓட cost price substitute பண்ணீங்கன்னா நமக்கு selling price கிடைச்சிடும். ஓகேங்களா? So selling price எவ்வளோ? 1152. ஸோ இந்த சம்ல வந்து நம்ம அடுத்த பார்ட் 3ல பார்க்கலாம். ஸோ இந்த சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்ததை பாருங்க. அடுத்த பார்ட்ல வந்துட்டு சில பேசிக் சம்ஸ், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் சம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹோம்ஒர்க் சம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.